புஷ்பா புஷ்பா ஆச்சு எத்துக்கும் அடங்காதான். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த மண்டபஜிலி மரசி மூதேவி சங்காரிலா இவ்வளோ காலமாக இவனை பற்றி நாங்கள் தான் பேசி கொண்டிருந்தோம். இப்போ மக்களுக்கும் பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கொண்டு வழங்குகிறோம். எங்களோட பேஜுக்கு 3 வீடியோஸ் வந்துச்சு, இதை போடுங்கன்ட்டு. தைரியமாக போடுங்க எங்களோட மூஞ்சை காட்டிட்டு. ஆனால் நாங்கள் மூஞ்சை காட்ட மாட்டோம். இனி மக்களை முன் வந்து பேசணும்னு இதே மாதிரி எல்லாத்துல மூஞ்சையும் மறைக்க போகிறோம். முகம் தெரியாதவங்கிட்ட இவன் ஏச்சி பட்டணும் மாதிரி தான் எங்களோட முக்கியமான நோக்கம். அதே சமயம் மக்களுக்கு இவனை பற்றி தெரியணும். இதே மாதிரி வீடியோ போடணுமெண்டா, இவனை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமெண்டா, நீங்கள் எங்களோட மெசேஞ்சரில் வீடியோ அனுப்புங்க. நாங்கள் உங்களோட மூஞ்சை காட்ட மாட்டோம். சீக்ரெட்டை உங்களோட தகவலை நாங்கள் பாதுகாப்பாக மறைமுகமாக தான் வைப்போம். இப்போ பேசின 3 பேரும், இது இப்போ பேச போகிற 3 பேரும் மூஞ்சை காட்டி போட சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போடலை. நாங்கள் அவங்களோட மூஞ்சை மறைச்சி போடுறோம். இன்ஷா அல்லாஹ் இன் ஃப்யூச்சரில் நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க. எங்களோட மெசேஞ்சருக்கு அனுப்புங்க, நாங்கள் அதை போடுவோம் எங்களோட பேஜில். இப்போ மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. நான் அஷ்ரஃப் மாத்திர சைடில் இருந்து ஒரு ஃபேஸ்புக் சைடால் நம்ம ஃபேஸ்புக் பக்கம் போய் பார்க்கக்குள்ள ஒரு 2 விஷயங்கள் பார்த்தேன். சரியா, நான் ஷோர்ட்டாக சொல்லி முடிக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் போல். இந்த ஆசிஃப் அஸ்லம்ங்கிற ஒருத்தன் அவர் யாருக்கும் தெரியாமல் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கிறது கூட தெரியாது. ஸ்பை கேமராண்டா ஹிடன் கேமரா, அது யாருக்கும் தெரியாது. சரியா, அவர் ஒரு வீடியோவில் அதை போட்டுக்கொண்டு போய்த்து ஒரு அந்நிய மத ஒரு பெண்ணை சரியா வீடியோ எடுத்துக்கிட்டே சொல்கிறாரு. மேக்கிங் ரெக்கார்டு வேணுமா ஓயாட்டக்காமங்க நேற்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கம் போய் சொல்கிறாரு அது பைட்டுக்கு எடுத்தேன்னு சொல்லிட்டு அதே என்ன செய்கிறாரு, சோஷியல் மீடியா பக்கம் அப்லோட் பண்ணுறார். அப்போ இது இவர மற்ற வீடியோஸில் பார்த்தேன், இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்லாமிக். அவர் வாயில் அல்லாவும் ரப்பும் ரசூலும் இப்படி பேசிக்கிட்டு இப்படி செய்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஸ்பை கேமரா போட்டுட்டு பப்ளிக்கில் போய்த்து பெண்களை வீடியோ எடுத்து போடுற சரியா? இப்போ அது ஒரு ப்ரைவசி தானே. பெண்கள் வருவாங்க, மார்க்கெட் வருவாங்க, இது பண்ணுவாங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் ஸ்பை கேமரா போட்டு போய்த்து அவங்களோட அனுமதி இல்லாமல் அதை ரெக்கார்ட் பண்ணி சரியா அதை கொண்டு போய்த்து சோஷியல் மீடியா பக்கம் அப்லோட் பண்ணுறார். அப்போ அந்த பெண்களுக்கும் கணவன் மாதிரி இருக்கும், நானா மாதிரி இருக்கும், தம்பி இருக்கும், அந்நிய பெண்களும் சரி, எங்களோட பெண்களும் சரி. அப்போ இதெல்லாம் பார்ப்பாங்க தானே. அப்படி இவருக்கு சோஷியல் மீடியா பக்கம் பெண்களை தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு சொன்னால் அவங்களோட வீட்டு பெண்களை ஹிடன் கேமரா ஸ்பை கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போடலாம். அடுத்தவங்களையே வீடியோ பண்ணி போடணும். இதுக்கான ஆக்ஷன் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் எடுக்காது. இதுக்கு யார் அப்ரூவல் கொடுத்து? பொதுவாக ஹிடன் கேமரா ஸ்பை கேமரா பல நாடுகளில் தடை. சரியா, இப்போ இதுக்கான இதை யார் எடுக்கிற? அப்போ இவரை பப்ளிக்கில் மக்கள் பார்த்தேன்னு சொன்னால் இவரை பிடிச்சி பாருங்கள். இவர் ஸ்பெக்ஸ் போட்டு வந்தாலோ கிளாஸ் போட்டு வந்தாலோ கலட்டி பாருங்கள், அதை கலட்டி செக் பண்ணுங்கள். இதில் கேமரா ஆகிறா இல்லை இவர் வேறு எதுலேயும் கேமரா ஃபிட் பண்ணிக்கிட்டு வாராரா பப்ளிக்கில் அப்படின்னு சொல்லி அவர பப்ளிக்சிட்டிக்காகவும் அவர பாக்கெட் மணிக்காகவும் அடுத்தவங்களை விற்கிறாரு. அடுத்தவங்களை காட்டி சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்கு வேறு மாதிரி தொழில்கள் பண்ணிட்டு போகலாம். 2வது விஷயம், அவர சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் பேஜ் பக்கம் பிள்ளைகளை காட்டி சின்ன பிள்ளைகளை காட்டி உதவிக்கரம் கேட்டு அதை எடுத்து அது அவர் நன்மைக்குன்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட் மணிக்காக அடுத்தவங்களோட ப்ரைவசியை பப்ளிக்சிட்டி பண்ணி அவரோட பாக்கெட் நிறைச்சிட்டிக்கிறாரு. இப்போ ஒரு மദ്രസா பக்கம் என்னமோ பூந்துகிறாரு, ஒரு மദ്രസா உள்ளுக்குள்ள. அப்போ அந்த ஊர் நிர்வாகங்கள் ஒன்றும் இல்லை அதை கேட்கறதுக்கு. அந்த நிர்வாகம் இதெல்லாம் தட்டி கேட்காது.
அப்போ அவங்களோட இப்போ தன்னோட பிள்ளைகளோட முகத்தை காட்டுற தாய் தகப்பனுக்கும் அது வந்து ஒரு இது தானே விளைவிச்சா. அப்போ அந்தந்த ஊர் மக்கள் அதை தட்டி கேட்கணும். இப்படிப்பட்ட ஆட்கள் ஒவ்வொரு ஊருக்குள்ளே வரும்போது அவரை வந்து அடித்து விரட்டுங்க விளைவிச்சா. அவர் வார ஊருக்கு நன்மை செய்யவோ ஊரில் உள்ள மக்களுக்கு நன்மை செய்யவோ இல்லை. அது அவரோட வாசிக்காக மட்டும்தான் அவர் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே பூர்றாரு. மிச்சம் காலம் இவரோட இதை நான் பார்த்து கொண்டு தான் வந்தேன். சரியா, இதை வந்து தடுத்து நிறுத்துங்க. மக்களாகிய உங்களால் தான் அது முடியும். கண்டிப்பாக அது செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து வெள்ளம்பிலிருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ எடுக்கிறது முக்கியமாக ஆசிஃப் அஸ்லத்துக்கு பற்றி தான். இவன் வந்து சேர்ந்த பிம்பி வேலைகள் நிறுத்தணும். இவன் ஒரு சன்கிளாஸ் ஒன்று போட்டுக்கொண்டு பொம்பளையில் வீடியோ பண்ணுறான். பொம்பளையில் பிச்சைக்காரனை எல்லாத்தையும் வீடியோ பண்ணுறான். இவன் வீடியோ பண்ணிவிட்டு அதில் விட டிக்டாக்லேயும் போடுறான். இவன் டிக்டாக் ஃபேஸ்புக்கில் போடுறான். இவன் பிச்சைக்காரன் விட்றானையும் இல்லை, பிம்பி பேசாமல் அவன் பிச்சைக்காரன் நல்லம். பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறே வந்து அவன் துக்கத்தையும் சொல்லி தான் பிச்சை எடுக்கிறான். இவன் பிச்சைக்காரனையும் வீடியோ பண்ணி அதுலேயும் சம்பாதிக்கிறான். இவன் அப்போ இவன் எப்படியாப்பட்ட பிச்சைக்காரன் ஆகிக்கும் பிம்பி பேசாமல் இதுக்கு பண்ணலான்ட்டு அவனை குடும்பத்தோடு போயிட்டு நீ பிச்சை எடு போயிடு. நீங்கள் சரி பள்ளி கேட்டு சரி பங்கு சரி போய் பிச்சை எடு நீ பொண்ணேன். இவன் ஒழுங்கான உம்பாப்போ பிறந்தில்லை. இவன் வந்து மற்றது வந்து இவனுக்கு யாரும் சல்லி போட வேணும். இவனுக்கு எங்கால சும்மைக்கிற நாய் இவங்க எங்கால இந்த மாதிரி கிளாஸ் உண்டு, எங்கால சன்கிளாஸ் உண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ மதரசாவுக்கு போயிடிக்கிறான். 1 மாதம் 2 மாதம் வாங்கி வைக்கிறான் போல். வீட்டுக்கு வரானே இல்லை. இவனை புள்ளையில் பொண்ணாட்டி மேலே எங்கே போவாங்களோ தெரியா. கடைசியில் வந்து தூக்கியும் போக மீக்கணும். அதுபோல் அதையும் போடுவான் வீடியோ பண்ணி. இவனுக்கு சல்லி அனுப்புவானோம். நாங்கள் மதரசாவுக்கு பள்ளிகளுக்கு உதவி பண்ண வானம் செல்லல. இவனுங்க சல்லி அனுப்பின்னு சொல்லி இவனுங்க சல்லி அனுப்பிட்டு இவன் என்ன செய்கிறான்? நான் சல்லியில் இவனுக்கு இப்போ நான் பறக்கத்தை சல்லி ஒன்று கையில் இன்றைக்கி இருக்குது. இவனுக்கு அனுப்பி ஆட்கள் நாங்கள் மதரசாவுக்கு சல்லி அனுப்புவானு செல்லல. இவனுங்க சல்லி அனுப்புவானம். நீங்கள் உதவி பண்ணணும்னு சொன்னால் நன்மை தேடுறே வந்து இவனுங்க சல்லி அனுப்ப நன்மை வராது. நீங்கள் உங்களோட வீட்டாட்கள் சரி இல்லை, அவங்க தம்பி சரி, நானா சரி, சகோதரர் யார் சரி இருப்பாங்களே அவங்களுக்கு சல்லி அனுப்பி அவங்களோட மூலியமாக போய் பள்ளிக்கூடம் சல்லியை சும்மா இருக்கிறவனுக்கு இவனுக்கு சல்லி அனுப்புறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களே, இவனுக்கே சல்லி அனுப்புறீங்க. இந்த பிம்பி பேசாமல் அவனுக்கு இவன் இப்படியே போனால் ஜாதி பீதி உண்டாக்குவான் கடைசியில். பாருங்கள் நீங்கள் பொம்பளை வீடியோ பண்ணி இவனை சல்லி அனுப்பானும். எனக்கு நீங்கள் இந்த நாய்க்கு சல்லி அனுப்பானும். இவன் ஒழுங்கான உம்பாப்போ பிறந்தும் இல்லை. இவன் வந்து இவனுக்கு வெக்கம் சூடு சொர்ணம் மானம் ஒன்றுமே இல்லை. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து ஒரு முக்கியமான விஷயமோட பேசிக்கொள்வோம்னு சொல்லித்தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன். என்ன காரணம்னு சொன்னால், இப்போ சமூக வலைத்தளத்தில் நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக கொஞ்ச நாளாக பார்த்துட்டு வரோம். அதில் இந்த ஆசிஃப் அஸ்லம்ன்றவர் வந்து ஒரு மதர்சாவோட சம்மந்தப்பட்டு சில வேலைகள் சில நடவடிக்கைகளை செய்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு வந்து நிறைய பேர் உதவி செய்து கொண்டு இருக்கிறீங்க, நிறைய காசுகள் அனுப்புகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் நல்லா எல்லாரும் அனுப்பக்கூடிய எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. என்னென்று சொன்னால், இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கம்பெனியோ இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இல்லாத மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு நிறுவனமோ இல்லை. இது அவர் தனிப்பட்ட ரீதியில் செய்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு எந்த விதமான கணக்கு வழக்கும் அவர் யாருக்கும் காட்ட வேண்டிய தேவையும் அவருக்கு இல்லை. அதையும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. அடுத்தது, தகுதி இல்லாதவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்படுறது மறுமை நாளோட அடையாளத்தில் உண்டு. அந்த மறுமை நாளோட அடையாளங்கள் வந்து எங்கள் மூலமாக வெளிப்படுறதா ஒரு காலமுமே நாங்கள் இருந்துடக்கூடாது. அதையும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால், இப்போ அவர் வந்து மதர்சாவில் வந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ன்னு சொல்லி இப்போ ஒரு போஸ்டிங் ஒன்று கொடுத்து அவரை உட்கார வச்சுருக்காங்க. மதர்சான்றது ஒரு உலமாவை, ஒரு ஆலிமை வெளியாக்குற ஒரு இடம். அப்போ அந்த உலமாவை வெளியாக்குற இடத்துல அவருக்கு என்ன தேவை இருக்குன்றது எங்களுக்கு தெரியலை. சரியா? நீங்கள் ஒரு விஷயத்தை எல்லாருமே யோசிக்கணும். ஆலிம்ன்றதை உருவாக்குறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அது எவ்வளோதோட சம்மந்தப்பட்டது, எவ்வளோ பாரதூரமான விஷயம்ன்றது எல்லாரும் விளங்கி கொள்ளணும்.
அப்போ அவர் உதவி செய்தாரா, ரைட், ஓகே, உதவி செய்தார்னு போட்டு அதை விட்டு விளத்திட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அந்த மதர்சாக்களுக்குள்ளே இருக்கிறது, அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு திடுறது, இதுகள் எல்லா விஷயங்களும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அதாவது அங்கே மதர்சாவில் ஒரு கண்ணியமிக்க இடத்துல, கண்ணியமிக்க உலமாக்களை உருவாக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆலிம்ட தகுதி இல்லாத ஒருத்தர் எப்படி அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிறாருன்னு அல்லாஹ்வுல எங்களுக்கிட்ட தெரியலை. சரியா? நீங்கள் எல்லோரும் வடிவாக ஒரு விஷயத்தை சிந்தித்து பாருங்கள். இப்போ தகுதி இல்லாத ஒருத்தர்கிட்ட ஒரு கம்பெனியில் எந்த விதமான ஒரு பொறுப்பும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் கொடுத்தா அந்த பொறுப்பு சிரமப்பட செய்யப்படாது. சரியா? அப்படி ஒரு விஷயத்தை வடிவான முறையில் யோசிக்கணும். அடுத்தது, இந்த காசு அனுப்புகிற ஆட்களுக்கிட்ட நான் ஒரு சராசரி ஒரு மனிதனாக கேட்க வேண்டிய விடயம், ஏன் உங்களுக்குன்னு சொல்லி உங்கள் இருக்கிற ஆட்கள், காசு அனுப்புகிறாக்கள், வெளிநாட்டில் இருந்தோ உள்நாட்டில் இருந்து அனுப்புகிறவங்க யாருக்குமே உறவுகள் இல்லையா? உம்மா இல்லையா? வாப்பா இல்லையா? இல்லாட்டி எல்லாரும் அனாதைகளா? உங்களுக்கு சகோதரங்கள் இல்லையா? அவங்க மூலமாக இந்த உதவியை உங்களுக்கு செய்ய இயலாதா? இல்லாட்டி உங்களால் தேடி இந்த உதவிகளை உங்களுக்கு செயற்படுத்த முடியாதா? உலகத்தில் மார்க்கத்தில் இறைவனிடத்தில் கூடி எந்த விதமான இடைத்தரகரும் இல்லாமல், புரோக்கரும் இல்லாமல் எங்களுக்குரியதை நாங்களே கேட்க வேண்டிய ஒரு மார்க்கம் எங்களோட மார்க்கம். இப்போ என்னென்னா, சதக்காக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு புரோக்கர் வச்சுருக்கீங்க. இது என்ன சிஸ்டமும் விளங்குது இல்லை? விளங்குதா? சதக்காக்கு புரோக்கர், எல்லாம் பாதுகாக்கணும். நாளைக்கு உம்ராக்கும் புரோக்கர் வைப்பீங்க, ஹஜ்ஜிக்கும் புரோக்கர் வைப்பீங்க, நோம்புசு பிடிக்கிறதுக்கும் புரோக்கர் வைப்பீங்களோ தெரியா? தொழுகிறதுக்கும் புரோக்கர் வச்சு. சதக்கான்றது உங்களால் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்குறது, வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுவாங்க. அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க, வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அதுதான் சிறந்த சதக்கா. இது என்னென்னா, அந்த சதக்கா கிடைக்கப்பட்ட எல்லா சோஷியல் மீடியாலையும் வீடியோ, எல்லாத்துலேயும் வீடியோ. என்ன சதக்காவா இதெல்லாம் எப்படி சதக்கா? விளங்குது இல்லை? இந்த அவரோட வீடியோவில் ஒன்று நான் பார்த்தேன். அவர் போட்டிருக்காரு, ஒரு ஹாஜியார் 7 லட்சம் ரூபா காசு கொடுத்தாரான் இல்லாத ஸ்கூல் பிள்ளைகளுக்கு புத்தகம் கோப்பி சாமான் வாங்கி கொடுவாங்க. அந்த ஹாஜியாருக்கு அவருக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாதா? சரி, பிள்ளைகளுக்கு தான் வாங்கி கொடுக்கலாம், ஸ்கூலில் தேடி பிடிச்சி வாங்கலாதா? கொழும்பில் இப்போ ஜாயிரா காலேஜ், இல்லாட்டி டிஎஸ்என் நாயக்கா காலேஜ், ராயல் காலேஜ், இந்த இதுலாம் கூடுதலாக கஷ்டப்பட்ட பிள்ளைகள் படிக்கிறது குறைவு. கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகள ஸ்கூலை இனங்கண்டு அந்த ஸ்கூல் அதிபர் மூலமாக கொப்பி சாமான இவருக்கு அன்பளிப்பு செய்யலாதா? செய்து இதுக்குரிய கணக்கு வழக்கு நீங்கள் யாருக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்றதை எனக்கு தெளிவுபடுத்தங்கன்னு சொல்லலாதா? சொன்னால் அது நடக்க போதும். அது இல்லாமல் அவர் மூலமாக இப்போ மதர்சாக்கு ஒரு பில்டிங் கட்டுற, அதுக்கு அவர் மூலமாக சல்லி, இப்படி அவர் மூலமாக சல்லி கொடுக்கப்படுற இதுக்கு எத்தனை பேர் எத்தனை சல்லி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு கொடுக்குறீங்கன்னு உங்களில் யாருக்காச்சும் சல்லி கொடுக்குற உங்களுக்காச்சும் தெரியுமா? தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் அதுக்கு எந்த விதமான கணக்கோ வழக்கோ எதுவுமே வெளியே வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதோட அவர் இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். மதர்சா பிரின்சிபல்கிட்ட இதை போடுறேன், அக்கௌண்ட் நம்பரை போடுறேன், நீங்கள் அதுக்கு சல்லி போடுங்க. ஏன் அதுபடி சல்லி போட்டால் அது மதர்சா அக்கௌண்ட்டுக்கு போகிற சல்லி அவருக்கு வாங்கி கொள்ள இயலாதா? நீங்கள் தேடுங்க. அதான் நாங்கள் தேடின விதத்தில் அந்த மதர்சாக்குழுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரியான ஒரு நிர்வாக கட்டமைப்பே அந்த மதர்சாக்குழுக்குள்ளே இல்லை. நேரத்தோடு இருந்தது. இந்த ஆசிஃப் அஸ்லம்ட வருகைக்கு பின்னால் அந்த மதர்சாவில் நிர்வாக கட்டமைப்புன்றது ஒன்றே இல்லாமல் போயிட்டு, இந்த வீடியோக்கள் அதில் வந்த டைமில் நான் தேடின விதத்தில் சொல்கிறேன். நான் தேடின உண்மையான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ நிர்வாக கட்டமைப்பு ஒன்று இல்லை, பொருளாளர் இல்லை, செயலாளர் இல்லை, ஒழுங்கான ஒரு தலைவர் பதவியில் யாரும் இல்லை. அப்போ எந்த காசு எத்தனை லட்சம் ரூபா எவ்வளோ போகுது, என்னத்துக்கு போகுது, என்ன கட்டுப்படுது, அது எதுவுமே யாருக்கும் தெரியாது. இப்போ அந்த மதரசாவை சுற்றி ஒரு மதில் ஒன்று கட்டுறார். அந்த மதில் கட்டப்படுற காணி கூடி கோர்ட்டில் கேஸில் உள்ள காணி, அது கூடி நிறைய பேர் தெரியாமல் அதுக்கு சல்லி போட்டுட்டு இருக்கிறீங்க. அது மதில் அவர் கட்டி போட்டு போயிடுவார். அவருக்கு எந்த தேவையும் இல்லையே. ஆசிஃப் அஸ்லமுக்கு எந்த தேவையும் இல்லை. அவருக்கு மதில் கட்டினா விஷயம் முடிஞ்சு. நீங்கள் அனுப்பினா சொல்லி மதில் கட்டியாச்சு, அவரோட கணக்கு முடிஞ்சு. அந்த மதில் கட்டுறதுக்கு எத்தனை பேர் எவ்வளோ சல்லி போட்டிங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் போட்டது இன்னொரு ஆளுக்கு தெரியாது. ஏன்னா சல்லி போடுற யாருக்குமே நாங்கள் யாருக்கு போட்டிருக்கோம், ஆசிஃப் அஸ்லமுக்கு எத்தனை பேர் போட்டிருக்கீங்கன்னு உங்கள் யாருக்குமே அந்த கணக்கு வழக்கு தெரியாது. அல்லாஹ்க்கு பயந்து தயவு செய்து உங்களோட சதக்காவை நீங்களே செய்யுங்க, முன்னின்று செய்யுங்க. விளங்குதா? உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களோட சதக்காவை உங்களால் தனிப்பட்ட ரீதியில் செய்ய இல்லாட்டி அந்த சதக்காவை செய்யாதீங்க. விளங்குதா? யாரோ ஒருத்தன் களவெடுத்துட்டு போகிறதுக்கு உங்களோட உறவினர்கள் மூலமாக செய்யும்போது அதில் உங்களோட சொந்தக்காரங்களோட நானாவோ தம்பியோ உம்மாவோ வாப்பாவோ செய்யலாம், அதில் அவங்க ஒரு காசு எடுத்தாலும் உங்களுக்கு பறக்கத்தான் இருக்கும். யாரோ ஒரு முன்ன பின்ன தெரியாதவன்ட்ட சல்லியை கொடுத்து நீங்கள் செய்ய வைக்கிறீங்களே, இது எந்த குழுக்குள்ளே இந்த சதக்காவை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்கன்னு தெரியாது. இப்போ எத்தனையோ ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் இஸ்லாமிக்குரிய ஃபவுண்டேஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் அந்த காசு அனுப்பினா கூடி அவங்க உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் தருவாங்க,
அந்த பொருளாளர் உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் தருவார், அந்த டீட்டெயில் காட்டுவாங்க, கணக்கறிக்கையில் காட்டப்படும். இப்படி எந்த இதுவுமே இவ்வளோ காலத்துக்கு அவரோட வீடியோவில் எந்த விதமான கணக்கறிக்கையும் வந்ததில்லை. ஏன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவர் தனிப்பட்ட ரீதியில் அது செய்கிறார். அப்போ தனிப்பட்ட இப்போ அதுக்கு சில பேர் வருவாங்க, பின்னுக்கு கொமாண்டோ இந்த வீடியோ பார்த்து போட்டு கொமாண்டோ அடிக்கிறதுக்கு வருவாங்க. அவர் இறங்கி செய்கிறாரு, அது நீங்களும் செய்கிறீங்களே, அப்படி ஒரு வேலை. அதோட முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு இருந்தது, இந்த பண்டார கொஸ்வத்த மக்கள் அவங்க நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சு கொள்ளுங்க, புரியுதா? வெளிநாட்டில் பண்டார கொஸ்வத்தை சேர்ந்த பிரதேச மக்கள் எத்தனையோ பேர் நல்ல இளைஞர்கள், நல்ல வருமானத்தோட நல்ல இதில் இருக்கிறாங்க, புரியுதா? ஆனால் அந்த மக்கள் அந்த ஊரை நல்ல செழிப்பாகவும் செஞ்செழிப்பாகவும் வச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ குறுக்கால எங்கேயோ இருந்த ஒருத்தன் உங்களோட ஊரை காட்டி உங்களை பிச்சை எடுக்கிறான், விளங்குதா? அதால் பாதிக்கப்படுறது உங்களோட ஊர் தான். உங்களுக்கு தெரியலை, வெளிநாட்டில் இருக்கிற பண்டார கொஸ்வத்தையை சேர்ந்த எத்தனையோ பொடியமார் எந்த அளவுக்கு நோண்டி ஆகுறாங்க இந்த விஷயத்தால். இதில் கொஞ்சம் அங்கே முதுகெலும்பு உள்ள கொஞ்சம் இளைஞர்கள் முன்னுக்கு வாங்க, இதில் என்ன நடக்குது, என்ன விஷயம்ன்றதை கொஞ்சம் தேடி அந்த விஷயத்தை தடுக்க பாருங்கள், விளங்குதா? என்ன பிரச்சனை, என்ன நடக்குன்றதை கொஞ்சம் தேடுங்கடாப்பா. எங்கால பக்கத்தால் காசு வந்தாலும் எங்களோட ஊருக்கு தானே நல்லது நடந்துட்டு போட்டு விடாதீங்க. களவுல காசு வரலாம், குடுவித்த காசு வரலாம், கஞ்சா காசு வரலாம், என்னென்னு தேடுங்க. உங்களோட ஊரை கேவலப்படுத்துகிறான். பண்டார கொஸ்வத்தன்றது ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு ஊர் இருக்குன்றது ஆதிவாசியில் இருக்கிற வீரியத்துக்கு பிறகு நிறைய பேருக்கே தெரியும். அதே மாதிரி அதாவது நல்ல விதத்தில் ஒரு ஊர் தெரிய வரையில் பிரச்சனை இல்லை. ஒரு ஊரில் கஷ்டம், உங்களோட ஊரில் அந்த அளவுக்கு தனவந்தர்கள் இல்லையா, செல்வந்தர்கள் இல்லையா, எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனையோ இளைஞர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க. கொஞ்சம் யோசிங்க நீங்கள். எல்லா வீடியோ நல்லா கேட்டீங்க தானே மக்களே? இவ்வளோ காலமாக நாங்கள் தான் இவனை பற்றி பேசி கொண்டிருந்தோம். இனி நீங்களும் பேசலாம். உங்களோட அமானிதம் காக்கப்படும், உங்களோட ரகசியங்கள் காக்கப்படும். இனி யாரும் இவனால் பாதிக்கப்பட்டிருந்தால் தயவுசெய்து எங்களோட ஃபேஸ்புக் மெசஞ்சர் பேஜுக்கு இதை அனுப்புங்க. கட்டாயமோட வீடியோ நாங்கள் போடுவோம். அது தமிழ்லையாக இருந்தாலும் சரி, சிங்களத்தில் இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, தைரியமாக எங்களை நம்பி நீங்கள் உங்களோட வீடியோ எங்களோட மெசஞ்சருக்கு அனுப்புங்க. நாங்கள் போடுறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.